ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Burpful Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பார்க்க போகிறது வந்துட்டு எல்லாரோட ஃபேவரட்டான கசாட்டா ஐஸ்கிரீம் வந்து வீட்டிலே எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சும்மா தான் ட்ரை பண்ணோம் அந்த ஐஸ்கிரீம் பண்ணலான்னு. பட் ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து செம்ம சூப்பராக வந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட் வந்து நான் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்குள்ளே ஐஸ்கிரீம் வந்துட்டு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு செஞ்சுருக்கேன். இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இதோட ஃபேட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 25%. இதை விட ஜாஸ்தி கிடச்சா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இவ்வளோ தான் கிடைக்குது. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் திக் க்ரீம் வந்து 2 கப்ஸ் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தின் க்ரீம் வந்து நமக்கு ஐஸ்கிரீமுக்கு வேண்டாம், அதை நம்ம தான் கிரேவிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப்ஸ் திக் க்ரீம் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் ஸ்பீடில் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணலாம். ஒரு சாஃப்ட் பீக் வரணும். க்ரீம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா இந்த பிளெண்டர் பிளேட்ஸையும் அந்த மிக்சிங் பவுலையும் கூட ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப பீக் சம்மராக இருக்குங்கிறதுனால. இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ் பீட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீம் வந்து நல்லா திக்காகிட்டே வருது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. நமக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் பீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாஃப்ட் பீக் வந்துடுச்சு. இப்போ இதோடு வந்துட்டு நான் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஒரு 2/3 கப் சேர்த்துருக்கேன். 2 கப்ஸ் க்ரீமுக்கு 2/3 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டில் பண்ண கண்டென்ஸ்ட் மில்க் தான். இதை வந்து நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீமில் உள்ள இதெல்லாம் வந்து நம்ம உடச்சிடக்கூடாது, ஏர்லாம் உடச்சிடக்கூடாது. ஸோ பார்த்து மெதுவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா கம்பைன் ஆகணும். இந்த க்ரீமும் கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு பேசிக் ஐஸ்கிரீம். இதில் வந்து நீங்கள் வெனிலா எசன்ஸ் மட்டும் போட்டுட்டு இதை அப்படியே கூட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வெனிலா ஐஸ்கிரீமாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் நம்ம இப்போ கசாட்டா பண்ண போகிறோங்கிறதுனால நான் வந்து இதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு வேறு வேறு ஃப்ளேவர் சேர்க்க போகிறேன். நான் வந்து இந்த ஐஸ்கிரீமை 4 போர்ஷன்ஸாக பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்து வெறும் வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு நமக்கு பேசிக் வெனிலா ஐஸ்கிரீம் ஒயிட் கலராக இருக்கும். நடுவில் வந்து கேமரா கட் ஆகிடுச்சு, ஐம் சாரி. க்ரீன் கலருக்கு வந்து நான் க்ரீன் கலர் ஃபுட் கலரும் பிஸ்தா பவுடரும் சேர்த்துருக்கேன். எல்லோ கலருக்கு வந்துட்டு மேங்கோ கான்சன்ட்ரேட்டும் எல்லோ ஃபுட் கலரும் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பிங்க் கலருக்கு நான் பிங்க் கலர் ஜெல் கலரும் ரோஸ்மில்க் எசன்ஸும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மேங்கோ கான்சன்ட்ரேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஹாஃப் மேங்கோ எடுத்து மிக்சியில் வந்து நல்லா பல்ப் மாதிரி அரைச்சிட்டு அதோடு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு ஒரு அடுப்பில் வச்சு ஒரு 1 மினிட் வந்து குக் பண்ணிக்கணும். நீங்கள் மேங்கோ ஜூஸ் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணதை போட்டிங்கன்னா ஐஸ் வந்து கிறிஸ்டல்ஸ் ஆகிடும். அதனால் அடுப்பில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி அதை ஆற வச்சு ஐஸ்கிரீமில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ஃப்ளேவர்ஸையும் தனித்தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேடுக்கு ஐஸ்கிரீம் வேணுமோ அந்த ஷேடுக்கு வந்து நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. பவுடர் கலரும் ஒர்க் ஆகும், ஜெல் கலரும் ஒர்க் ஆகும். உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க்குக்கு மட்டும் ஜெல் கலர் வச்சுருக்கேன். க்ரீன் அண்ட் எல்லோ வந்து நான் வந்து பவுடர் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டீப்பாக அகலமாக இருக்க மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ரெட் மோல்டு இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெனிலா ஐஸ்கிரீமோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து tutti frutti வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பவுலில் வந்து ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஐஸ்கிரீமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம 2 hours வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். மிச்சம் எல்லா ஐஸ்கிரீமுமே வந்து நான் ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறமாட்டிக்கு செகண்ட் லேயர் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்கூப்பபுளாக இருக்குது. பட் ஆனால் ஃப்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, ஸ்கூப்பபுளாக இருக்குது. இந்த ஐஸ்கிரீமை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பவுலில் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் ஆர்டரில் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ட்ராபெரி சீசன் இல்லை, கிடைக்கல, அதனால் நான் வந்து ரோஸ் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராபெரி கிடச்சதுன்னா ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கலாம். இதை வந்து திரும்ப நம்ம ஒரு 2 hours ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். 2 hours ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. செகண்ட் லேயர் செட் ஆனதுக்கப்புறமாட்டி நான் தேர்ட் லேயராக வந்து பிஸ்தா ஐஸ்கிரீமை வந்து சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே சொன்னபடிக்கு எல்லா ஐஸ்கிரீமுமே யூஸ் பண்ணுற வரைக்கும் ஃப்ரீசரில் தான் இருக்கணும். ரொம்ப லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடாது. லிக்விட் ஃபார்மில் இருந்ததுன்னா எல்லா கலர்ஸும் வந்து மிக்ஸ் ஆகிடும். அதனால் இதையும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஃப்ரீஸ் பண்ணலாம். ஒரு 1 hour இல்லைனா 2 hours. 1 day ஃபுல்லாக ஆகிடும் இது நீங்கள் செட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் த எஃபர்ட். இதை திரும்ப வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறோம் 1 or 2 hours. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் லேயர் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நான் லாஸ்ட் லேயராக வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வைக்க போகிறோம். நான் இதுக்கு வந்து பேசிக்காக ஒரு எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து செஞ்சுருக்கேன். செஞ்ச கேக்கையும் வந்து ஃப்ரீசரில் போட்டு ஒரு 2 hours வச்சுட்டேன். சப்போஸ் உங்களால் வீட்டில் கேக் செய்ய முடியலன்னா நீங்கள் அந்த ஒண்டர் கேக் அது மாதிரிலாம் விற்கிது இல்லையா, அதை கூட வாங்கிக்கலாம். பட் ஆனால் கேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. இல்லைனா இந்த ஐஸ்கிரீம்லாம் வந்து கேக் வந்து உறிஞ்சிரும். ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு டைட்டாக கவர் பண்ணிவிட்டு இது வந்து 6 to 8 hours ப்ரிஃபரபிளி ஓவர் நைட் வந்து நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சிடலாம். ஓவர் நைட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து. இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ்கிரீம் எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்துட்டு நான் ஒரு பிளேட்டில் வந்து இன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்திங்கன்னா அந்த கையில் உள்ள சூடில் வந்து ஐஸ்கிரீம் வந்து மோல்டுலேருந்து வெளியே வந்துடும். ஒரு 2-3 வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மோல்டுலேருந்து ரிலீஸ் ஆகிடும். எல்லாம் மோல்ட்லேருந்து ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து ரோஸ்டட் கேஷ்யூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நிறைய கேஷ்யூஸ் சேர்த்திங்கன்னா நிறைய டேஸ்டியாக இருக்கும். அது உங்கள் இஷ்டம். நான் மிக்ஸ்டு நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே வெறும் கேஷ்யூஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த கையிலேருந்து கொஞ்சம் சூடு கொடுத்தோம் இல்லையா, அதனால் வந்து ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் திரும்ப ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் இன்னும் பெட்டர். திரும்ப வைக்கும் போது இந்த மாதிரி மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு பவுல் போட்டு இன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 hours கழிச்சு நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பிளேட்டில் வைக்கிறத விட நீங்கள் திரும்ப வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து நான் அப்படியே மோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி மோல்டு திரும்ப கவர் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உருகாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கட் பண்ணி செம்ம சூப்பராக இருந்துச்சு ஐஸ்கிரீம். லேயர்ஸ்லாம் அழகாக செட்டாக இருந்துச்சு. கலர் டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிச்சு. ஒரு ஐஸ்கிரீமும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுது. அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் கசாட்டா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் இருக்க ஐஸ்கிரீமை நீங்கள் திரும்ப மோல்டில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுற வரைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.